100க்கு மேல எலும்பு கூட நம்ம இந்தியா கண்டுபிடிச்சிட்டோம். அதை பத்தி ஒரு டீடைல்ஸா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பண்ணலாம். இந்தியாவில் உள்ள குரூப் பூண்டி ஏரியில தான் இந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. 1942 HK மத்வால் வன அதிகாரி ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கும் போதுதான் இந்த எலும்பு கூடுலாம் கிடைச்சிருக்கு. இவ்வளவு நாளா இல்லாத எலும்பு கூடு இப்ப எப்படி வந்துச்சு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தப்ப, இவ்வளவு நாளா இந்த இடத்துல பனி மூடி இருந்ததுனால இந்த எலும்பு கூடுகளை எதுவுமே தெரியல. இப்ப அது கோடை காலமானதுனால பனி உருகி இந்த எலும்பு கூடு தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி அப்போ உள்ள பிரிட்டிஷ் அரசாங்கம் விசாரிச்சு பார்த்தப்ப, 2ஆம் உலக போர்ல ஜப்பானிய போர் வீரர்கள் இங்க இறந்து போயிருக்கலாம். சில பேர் திபெத்திய வர்த்தகர்கள் இங்க தொற்று நோய் மூலியமா இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு எதுவுமே தெரியல. சயின்டிபிக் மூலியமாவும் டிஎன்ஏ மூலியமாவும் பரிசோதனை பண்ணப்ப இவங்க ஒரே காலகட்டத்துல இறந்து போனவங்க கிடையாது, வெவ்வேறு காலகட்டத்துல இறந்து போனவங்க அப்படின்னு சொல்றாங்க. 9ஆம் நூற்றாண்டுல இறந்து போனவங்களோட பாடிஸ் தான் இது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. இதுல பாதி பேர் யாத்திரிகர் அப்படின்னு சொல்லுவாங்க. யாத்திரிகர்னா உள்ளூர் வழிகாட்டியா இருந்தவங்க. சில பேர் மத்திய தரைக்கடல் பகுதியை பூர்வீகமா கொண்டவங்க அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு இது யாருக்குமே தெரியல. இந்த கேஸ் ஒரு மர்மமாகவே இருந்துச்சு. ஆனா உள்ளூர் மக்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா, கனௌஜ் மன்னன் ஒரு மன்னன் இருந்தாரு. அவரோட மனைவியோட இந்த வழியா நந்தி தேவி கோயிலுக்கு புனித யாத்திரை மேற்கொள்வாரு. அவரு மேற்கொள்ளும் போதுதான் மலைகளின் தெய்வம் இவருக்கு தண்டனை கொடுத்து இவங்க எல்லாரையும் இறக்க வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எது உண்மைன்னு யாருக்குமே தெரியல. இது ஒரு மர்மமான கேஸாவே இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட் சொல்லுங்க. 100க்கு மேல எலும்பு கூட நம்ம இந்தியா கண்டுபிடிச்சிட்டோம். அதை பத்தி ஒரு டீடைல்ஸா இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ பண்ணலாம். இந்தியாவில் உள்ள குரூப் பூண்டி ஏரியில தான் இந்த ஸ்கெலிட்டன்ஸ் எல்லாமே கிடைச்சிருக்கு. 1942 HK மத்வால் வன அதிகாரி ரோந்து பணியில ஈடுபட்டு இருக்கும் போதுதான் இந்த எலும்பு கூடுலாம் கிடைச்சிருக்கு. இவ்வளவு நாளா இல்லாத எலும்பு கூடு இப்ப எப்படி வந்துச்சு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தப்ப, இவ்வளவு நாளா இந்த இடத்துல பனி மூடி இருந்ததுனால இந்த எலும்பு கூடுகளை எதுவுமே தெரியல. இப்ப அது கோடை காலமானதுனால பனி உருகி இந்த எலும்பு கூடு தான் வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பத்தி அப்போ உள்ள பிரிட்டிஷ் அரசாங்கம் விசாரிச்சு பார்த்தப்ப, 2ஆம் உலக போர்ல ஜப்பானிய போர் வீரர்கள் இங்க இறந்து போயிருக்கலாம். சில பேர் திபெத்திய வர்த்தகர்கள் இங்க தொற்று நோய் மூலியமா இறந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எது உண்மைன்னு எதுவுமே தெரியல. சயின்டிபிக் மூலியமாவும் டிஎன்ஏ மூலியமாவும் பரிசோதனை பண்ணப்ப இவங்க ஒரே காலகட்டத்துல இறந்து போனவங்க கிடையாது, வெவ்வேறு காலகட்டத்துல இறந்து போனவங்க அப்படின்னு சொல்றாங்க. 9ஆம் நூற்றாண்டுல